வணக்கம் நண்பா. நம்ம நண்பர் ஒருத்தர் காலையில் பனைமரத்துக்கு மேலே கலசத்தில் எவ்வளோ பயணி கிடக்குறப்போ அதை வந்து காட்டுங்க நம்ம வீடியோவில் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டி இன்றைக்கி நம்ம இந்த பனைமரத்துக்கு மேலே ஏறி கலசத்தில் வந்து காலையில் எவ்வளோ பயணி கிடக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். வாங்க இப்போ பார்க்கலாம். நண்பா, இந்த பனைமரத்துக்கு மேலே வந்து ஒரு கொலையில் வந்து 4 கலசம் நண்பா கட்டியிருக்கோம். 4 கலசத்தில் வந்து ஓரளவு பயணி வந்து ஃபுல்லாக தான் எப்பவுமே கிடக்கும். இந்த பனைமரம் வந்து நல்லா போடும் பயணி. இந்த கலசத்தில் மட்டும் 3/4 கலசம் இருக்குது. இந்த கொஞ்சம் நேரத்தில் அதாவது நம்ம 2-3 நாளில் பாலை வந்து நிறைஞ்சு இந்த கலசம் வந்து கவலை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலையில் வந்து 2ஆக பிரிச்சிருவோம். இப்போ இந்த பாலையில் வந்து ஒரு 1/2 கலசம் தான் கிடக்குது. நம்ம பனைமரத்துக்கு மேலே வந்து எப்போவுமே எல்லா பனையும் வந்து ஒரு இதே மாதிரி நம்ம ஃபுல் கலையும் வந்து நிறைய இந்த மாதிரி 1/2 கலசம் கிடக்குன்னு நம்ம வந்து கணிக்க முடியாது. சில பனைமரம் வந்து ரொம்ப குறைவாக தான் பயணி போடும். அதில் வந்து ஒரு கை நிறைய பயணி கிடக்கும். இதோட குறைவாக மொத்தமே ஒரு கலசம் பயணியும் ஒரு சில பனைமரம் போடும். அதனால் இந்த பனைமரத்தில் ஃபுல்லாக அடக்கிறத பார்த்து நீங்கள் நண்பா எல்லா பனைமரத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லாக அடக்கம் நினைக்காதீங்க. நல்லா போடுற பனைமரம் வந்து இந்த மாதிரி ஃபுல் கலசம்லாம் நிறைஞ்சு சிந்தவும் செய்யும். இப்போ இந்த கலசத்தை பாருங்கள், சொத்தம் தான் கேப் இருக்குது. நம்ம என்ன ஒரு கொஞ்சம் நேரம் பிந்தி ஏறினாலும் இந்த கலசம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பயணி வந்து கலசத்துலேருந்து கீழே சிந்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் பனைமரத்தில் மேலே